இப்போ ஜீவானந்தமுக்கு ஜேஎம் இல்ல எம்ஜே அப்படி ஏதாச்சும்? சரி பாரு, இருக்கா பாரு. சக்தி இருக்கு. போன் போடு. ஹலோ ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் ஜீவானந்தம்? நீங்க யாரு? ஜீவானந்தம் இருக்காரா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் ஜனனி பேசுறேன். அப்படியா? சரி, நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறேன். சரி, என்னாச்சு? 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப கால் பண்றேன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். We found him, சக்தி. At last we found him. எப்படியாவது ஜீவானந்தம் கிட்ட பேசி இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். சக்தி, நான் அப்பதான் பேர சொல்லாம விட்டுட்டேனே. ஐயோ ச்சே. ஜனனி, பதட்டப்படாத. அதான் திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நிச்சயமா பேசுவாங்க. எல்லா விவரமும் தானே தெரிய போகுது. நீ பதட்டப்படாம பொறுமையா இரு. என்ன இது, கால் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பா பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். அப்படி இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதானே. இரு. கௌதம், என்னாச்சு? நீ வரலன்னு டென்ஷன் ஆயிட்டேன். பக்கத்துல என்னதானே சொன்ன, ஏன் இவ்வளவு நேரம்? அருண், வர வழியில ஒரு பிரச்சனை. ஏன், என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர லேட் ஆயிடுச்சு. சரிவா சாப்பிடு. என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு கேஷுவலா சொல்ற? அப்ப நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? அரசு என்ன ஆட்களா இல்ல ஆதரவிட்ட ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஃபாலோ பண்ணது உன்னை இல்ல, என்னதான். உன்னையா? எதுக்கு கௌதம்? இதுக்கு மேல எதுவும் கேட்காத. கேட்டாலும் எதுவும் சொல்ற ஐடியால நான் இல்ல. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்றது கூட நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக தான். சரி வா சாப்பிடலாம். சொல்றேன்ல, இல்ல எனக்கு வா புரியல. சாப்பிடலாம். சீக்கிரம் வா. ஏய் வாடா. அருண் வா. சக்தி, 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கால் பண்ணல. ஜனனி, ஏன் இப்படி அவசரப்படுற? நம்ம அவசரம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல அப்பத்தாக்கு இப்படி ஆனது கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்பத்தாவுக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் பழக்கம்னு கூட நம்மளுக்கு தெரியல. இப்படி இத்தனை தெரியலையே வச்சுக்கிட்டு அவங்க உடனே பேசணும்னு நினைச்சா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இரு. சக்தி, அப்பதான் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு முக்கியமான ஆளா இருப்பாருன்னு உனக்கு புரியலையா? சக்தி, நானே ட்ரை பண்றேன். என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. ஜனனி, நீ கொஞ்சம் போனை வையேன், அவங்களே கூப்பிட்டோம். இல்ல சக்தி, நானே பண்றேன். நீ வை. சக்தி, சக்தி, ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி அவரை நமக்கு ஹெல்ப் பண்ணாம பிரச்சனை பண்ற ஆளா இருப்பாரோ? நீயா ஏன் உன்னை குழப்பிக்கிற? இப்ப என்ன பண்றது சக்தி? இது என்ன சாதாரண விஷயமா? என்னால பொறுமையா இருக்க முடியல. பொறுமையா இருந்தாதான் மைண்ட் ஒழுங்கா ஒர்க் பண்ணுன்னு நான் தான் சொல்லுவேன். பட் இந்த விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியல சக்தி. அந்த ஜீவானந்தம் யாரு, அவருக்கு பின்னால என்ன இருக்குன்னு யோசிச்சு யோசிச்சு குழம்பி போயிருக்கேன். புரியுது ஜனனி, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல சக்தி, நானே கால் பண்றேன். ஹலோ, நான் ஜனனி பேசுறேன். ஜனனினா யாரு? எங்க இருந்து பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மேடம், நான் ஜீவானந்தம் கிட்ட பேசணும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. மேடம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரி, பட்டம்மாள் அம்மாவோட பேத்தி. அவங்க தான் சாரோட பேரை சொல்லி கால் பண்ண சொன்னாங்க. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? பட்டம்மாள் எம்ஏ.
1 minute. வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க சக்தி. ஹலோ ஹலோ மேம். ஹலோ ஹலோ சக்தி, காலை கட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? சக்தி, காலை பிளாக் பண்ணிட்டாங்க. இது பிளாக் பண்ணிட்டாங்களா? ஆ. சக்தி, உன் போனை கொடு. ஹலோ மேடம், நான் ஜனனி பேசுறேன். நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க மேம். ஹலோ மேம். கட் ஆயிடுச்சு சக்தி. இதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. எதுக்கு பிளாக் பண்ணணும்? ஏதோ பிரச்சனை தான் சக்தி. நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்றது அவங்களுக்கு பிடிக்கல. இதுல ஏதோ பெரிய சிக்கல் இருக்கு சக்தி. அவங்க அப்பத்தாவுக்கு எதிரானவங்க தான். அவங்க பிரச்சனை பண்றவங்க தான். ஐ திங்க் தட் ஜீவானந்தம் இஸ் நாட் a குட் பர்சன். அவன் பிரச்சனை கொடுக்க தான் போறான். அவன் பிரச்சனை பண்ண தான் போறான். ஜனனி, ஜனனி நில்லு. நில்லு ஜனனி. இப்ப எங்க நடந்து போய்கிட்டு இருக்க ஜனனி? ஜனனி, ஜனனி இங்க பாரு, நில்லு ஒரு நிமிஷம். நில்லுங்கிறேன்ல, எங்க நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்க? we lost சக்தி. முட்டிட்டு நிக்கிறோம். என்ன பண்றதுன்னே புரியல. அதுக்காக இப்படி நடந்தா எல்லாம் விளங்கிருமா? முதல்ல வண்டியில் ஏறு ஜனனி. ஏறு ஜனனி, வீட்டுக்கு போய் பேசிக்குவோம். ஏறு. இந்தா. சொல்லுங்க. என்ன கௌதம், எல்லாம் தயாரா இருக்கான்? ஆமா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ மீட் பண்ண முடியும்? யாரு? ஜீவானந்த சார் தான். என்ன அவசரம் கௌதம்? இல்ல, அவரை மீட் பண்ண ஆர்வமா இருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ஜீவானந்தம் சாரை மீட் பண்ண ஆர்வமா இருக்காங்க, போலீஸ் உட்பட. இன்னைக்கு என்னையும் போலீஸ் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. தெரியும், நீங்க ஊருக்குள்ள போனதும் தெரியும். சரி கௌதம், தயாரா இருங்க. இந்த ஏரியா பணக்காரங்க லிஸ்ட் எடுத்துட்டீங்களா? அந்த ப்ராசஸ் முடிறப்போ உங்களுக்கு அழைப்பு வரும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இன்னொரு விஷயம் கௌதம், போலீஸ் எல்லா இடத்துலயும் உங்களை சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கவனமா இருங்க. ம், சரி. ஓகே. அப்ப அந்த ஜீவானந்தம்ங்கிறவன் நல்லவன் இல்லையா? அவனால நிச்சயமா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த மண்டபத்துல வச்சு அப்பத்தா எப்படி சொத்தை அவங்க பேருக்கு எழுதி வைப்பாங்க? அது மட்டும் இல்லாம
அந்த ஜீவானந்தத்தை நம்பி எப்படி இதுக்குள்ள இழுத்துட்டு வர போனாங்க? கொண்டாந்துட்டாங்கன்னு அப்படியே சொல்ல முடியாதுல்ல. அவங்க சொத்து விஷயத்துக்காண்டி தான் ஜீவானந்தத்தை குறிப்பிடுறாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா சிக்கலா ஒன்றும் விளங்கலையே. அண்ணி எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நல்லா விளங்குது, அந்த ஜீவானந்தத்துக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு உதவியும் கிடைக்க போகிறது இல்லை. அக்கா காலை கூட பிளாக் பண்றாங்கக்கா. அப்பதான் பேரை சொல்லி பாத்தியா? ம் அவங்க பேரை சொன்னதுக்கப்புறம் தான் மொதல் பிளாக் பண்ணுச்சு அந்த பொம்பளை. முதல்ல ஜனனின்னு சொன்னப்போ அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னவ பட்டம்மாளோட பேத்தின்னு பேரை சொன்னதும் பிளாக் பண்ணிட்டா. திரும்பவும் சக்தியோட நம்பர்ல இருந்தும் கூப்பிட்டேன், வாய்ஸை கேட்டதும் கட் பண்ணிட்டா. திரும்ப ட்ரை பண்ணா பிளாக்டுன்னு வருது. எங்க போன்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுக்க மாட்டாக்கா, அதை கூட கட் பண்ணி விட்டுட்டு பிளாக் பண்ணிடுவா. ஒரு ட்ரை தானே, பண்ணி பார்ப்போமே. ம் நம்பர் சொல்லு. ரிங் போகுது. என்ன கட் ஆயிடுச்சு? இப்போ திரும்ப ட்ரை பண்ணுங்க. இப்போ கால் எடுக்க மாட்டாங்க, பிளாக் பண்ணிருப்பாங்க. இரு. ஆமா போல. அக்கா உங்க போன்ல இருந்து பண்ணுவோம், எடுங்க. அக்கா வேண்டாம், அங்க நம்ம கலவரம் பண்ணா எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. இதுக்கப்புறம் என்னதான் செய்யறது ஜனனி? அக்கா ஒரு தடவை கேதார் ஒரு செல்போன் கம்பெனில ஒர்க் பண்ணான். அவன்கிட்ட நான் இந்த நம்பரோட அட்ரஸை கேட்டேன், ஆனா அது ஃபேக் அட்ரஸ் ஆமா. ஏன் ஆள் இல்லையா? இல்லக்கா, அது ஏதோ சம்மந்தமே இல்லாம நார்த் இந்தியா பக்கம் இருக்கு. ஒருவேளை இந்த ஜீவானந்தம்ங்கிறவரு நார்த் இந்தியா தான் இருப்பாரோ? இல்ல, அது பதட்டத்துல நிறைய கேள்வி வெளிப்படுது, வேற ஒன்றும் இல்லை. புரியுது, ஃபேக்குனா அப்படி ஒன்று இல்லைன்னு அர்த்தம். நான் அந்த செல்போன் லொகேஷனை ட்ராக் பண்ணி தர சொல்லியிருக்கேன். 3 days டைம் கேட்டிருக்கான். அது வந்தாதான் என்னன்னு தெரியும். நாளைக்கு இந்த விஷயம் பெரியவருக்கு தெரிய வந்ததுன்னா என்னென்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல, சொல்ல முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பதான் கொன்னே போட்டுருவாரு. அதுவும் இல்லாம ஆடிட்டர் வர வச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. எது எங்க போய் முடிய போகுதுன்னு ஒன்றும் விளங்கல. கல்யாண பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பிரச்சனை ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே. அதுக்காண்டி விட்டுட்டு ஓடவா முடியும்? ஓடி போறவங்களுக்கு உதவி பண்ண முடியும். என்ன யோசிக்கிற ஜனனி? இல்ல அப்பதான் எதுக்கு அந்த ஆளை பார்க்க சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலக்கா. அந்த ஆளால நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது ஒண்ணு நடக்க போகுதா? ஐயோ, ஏம்மா காப்பி விடுங்கம்மா. காப்பி மாமா கொடுமா. என்னது நம்ம வீட்டு டம்ளர்? அது சின்னதா இருக்கு. அப்புறம் என்ன மாமா, சாப்பாடு தண்ணியெல்லாம் நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு குணா. உங்க வீட்டு சாப்பாடாச்சே, சொல்லணுமா என்ன? ஆனா என்ன, உங்க வீட்டு மருமகளுக்கு தான் அடிக்கடி பாடம் நடத்துறாங்க, அதான் மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அது சில நேரம் அப்படிதான் பேசுவாங்க. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டோம், கேட்டாக வேண்டிய கடமை, கேட்டு தொலைப்போம். சித்தப்பா, எல்லாரும் சொந்தக்காரங்களை கல்யாணத்துக்கு முத நாள் தான் கூப்பிடுவாங்க. நீங்க தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அழைச்சு பிரமாதமா கவனிக்கிறீங்க. உங்க கவனிப்புக்கு குறை செலவா வேணும்? ரொம்ப சந்தோஷமா. அம்மா, குணசேகர ஆளுதான் கருப்பு, மனசு வெள்ள, தெரியல? அது உங்களுக்கு தெரியுமாமா, நிறைய பேருக்கு தெரியலையே. என் மனசு வெள்ளைங்கிறது பல பேருக்கு தெரியலைங்கிறதுனால தான் வேட்டியும் சட்டையும் வெள்ளையா உடுத்திருக்கேன். யாரு? என்ன யார்? வாமா வாமா, என்னாச்சு? அண்ணே, என்னங்க இங்க பாருங்க அண்ணே, மாப்பிள்ள கைய உடைச்சு விட்டுருக்காங்க. என்ன அனுமார் மாதிரி நிக்கிறேன்? என்னாச்சு? ஏமா லேசா பிசைக்கிறீங்கன்னு சொன்னாங்க, இந்த அளவுக்கு உடைச்சு விட்டாங்க. என்ன பாக்குது? ஒன்றும் இல்லை, சும்மா பிசங்கி இருக்கேண்ணே. பெசகி இருக்கா?
எவன் சொன்னது பெசகி இருக்குன்னு? அண்ணே, அரசாங்க ஆளுங்களும் கைய மொத்தமா உடைச்சு விட்டாங்கண்ணே. அண்ணே, ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்னு. இங்க பாரு, இவன் முகத்தை பாரு. யாருக்காவது அவனை அடிக்க தோணுமா? அண்ணே, இந்த பாரு, என்னன்னு முடிவெடுத்து சொல்லு. என் வீட்டு வாசல்ல அருவாக்கமோட சொந்தக்காரங்களா நிக்கிறாங்க. சொல்லிட்டு போலான்னு தானே இங்க வந்திருக்கேன். நான் நேரா அந்த அரசு வீட்டுக்கு போய் அவன் சங்க அறுத்துட்டு தான் மறுவேலை. வாடா நீ. இருமா கூப்பிடுறாரு. இருமா, நீ வாழ 2 நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சங்கர் பெண் கங்கர் பண்ணிட்டு இருக்க. சங்கர் திரு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா கல்யாணத்தை ஜெயில வச்சா பண்ண முடியும்? கூறுகடத்தனமா பேசிட்டு இருக்க. நான் கூறுகடத்தனமா பேசுறேனா? என்ன அப்பாவி புள்ள கைய உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமா என்ன கூறுகடத்தனமா பேசுறேன்ற? ஆனா சொல்லிவிட்டேன், அத்தனை பிரச்சனைக்கு காரணம் உங்க வீட்டு பொம்பளைங்க தான். ஏய், நீ என்ன சரியான ஆளா? திருட்டு வேலை பண்ற உனக்கு நியாயத்தை பத்தி பேச என்ன தைரியம் இருக்கு? தாரமா, யார் திருட்டு வேலை பண்றா? நான் ஒண்ணும் பண்ணல. திருட்டு வேலை மொத்தமா பண்றது இந்த வீட்டு மருமகளுங்க தான். இங்க பாருண்ணே, உன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நாள் உன் தலையில மொத்தமா இடிய தூக்கி போட்டுதான் இவங்க நிம்மதியா இருப்பாளுங்க. தார்மா, நாங்களே வெந்தது தின்னுட்டு நொந்து போய் கிடக்குறோம். சும்மா வம்பிழுக்கிற மாதிரி பேசியிருக்காத சொல்லிட்டேன் நான். டேய், நீ என்ன ரொம்ப ஒழுங்கா? அந்த அருண் வெளிநாட்டுக்கு போனான்னு சொன்னாங்கல்ல, அப்ப கோயிலுக்கு போன ஏரியாக்கு எப்படி வந்தான்? அதை ஏங்க என்கிட்ட வந்து கேக்குறிய? அவங்க வீட்டுல போய் கேளுங்க. அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போல உள்நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிறக்கான்னு அங்கன்னு போய் கேளுங்க. அதை விட்டுட்டு எங்களை வந்து ஏறிக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற கதையா எங்களை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? உங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்க, அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இது எங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? நாங்க என்ன செய்ய போறோம் இதுல? நீ என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? ஆதரை யாரு? உன் நாத்தனா தானே? உன் நாத்தனாளுக்கு கல்யாணம்னா அதில் உனக்கு பங்கு இல்லையா? நீ வாட்டில் பட்டு போடாமல் பேசிட்டு இருக்க. சரிம்மா, நாளைக்கே நான் செத்து போறேன்னு வையேன். என் மூக்கில் பஞ்சை வச்சு கை கட்ட வரல 2ஐயும் கட்டி நெத்தி காசெல்லாம் வச்சு நிறைய மாலை போட்டு நெடுஞ்சாங்கடையா நடு வீட்டில் படுக்க வச்சிருக்கான்னு வையேன். 2 சொட்டு கண்ணீர் விட மாட்டேன் நீ. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா 4 வேணான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி? நாளைக்கே நான் செத்து போறேன்னு வையேன். என் மூக்கில் பஞ்சை வச்சு கை கட்ட வரல 2ஐயும் கட்டி நெத்தி காசெல்லாம் வச்சு நிறைய மாலை போட்டு நெடுஞ்சாங்கடையா நடு வீட்டில் படுக்க வச்சிருக்கான்னு வையேன். 2 சொட்டு கண்ணீர் விட மாட்டேன் நீ. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா 4 வேணான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி? ஆஹா, என்ன பேச்சு! ஓம் புருஷனுக்கே அழுக மாட்டியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில்? சுத்தம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. கதிரு, உனக்கு நல்லா அமைஞ்சிருக்கடா. நாம மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், அன்பு செலுத்தினா அன்பு கிடைக்கும். இப்படி எதுவுமே செய்யாம கடைசி வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு எனக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? மாமா, பார்த்தையில்ல பேச்சுவார்த்தைகளை? சத்தியவான் சாவித்திரி பிறந்த நாடாமாமா அது. கால கொடுமை, என்னத்தை சொல்ல. ஏன் மாமா, நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஆம்பளைகளோட சாவை பார்த்துருப்போம். வாழ்க்கை பூரா குடிச்சு கும்மாளம் போட்டு கொடுமைப்படுத்திட்டு செத்துருப்பேன் பொண்டாட்டியை. ஆனால் அவன் பொண்டாட்டிக்காரி அதெல்லாம் மறந்துட்டு அவன் நெஞ்சில் விழுந்து கதறி அழுவா, என்னை பெத்த ராசா என்னை விட்டு போயிட்டேன்னு. கதறி அழுது கண்ணீரும் கம்பளையுமா பணத்தை தூக்கி கொடுத்துட்டு 15ஆவது நாள் வளவியை உடைச்சு தாலி அறுப்பா. தாலி அறுத்துட்டு வாழ்க்கை பூரா அவனை நினச்சிக்கிட்டே வாழ்வா மாமா. பார்த்துருக்கோம்ல. அப்படிப்பட்ட பொம்பளையை வாழ்ந்த ஊரா மாமா அது. இன்னைக்கு இப்படி சீரழிஞ்சு நிற்கிது. என்னத்தை சொல்ல? அவங்க புருஷ செத்த பாசத்துக்காண்டிலாம் அழுதுருக்க மாட்டாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி காலம் பூரா கொடுமைப்படுத்தி இப்படி போய் சேர்ந்துட்டியாடா பாவி, வாழ்க்கை போச்சேன்னு அதுக்காண்டி அழுதுருப்பாங்க. இந்த உண்மைலாம் எங்களுக்கு தானே விளங்கும். ஆத்தாடி, ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி பேசுறான்னு. ஏமா, நாங்களே மனக்குமரெல்லாம் இப்பதான் வெளியில கொட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? தாருங்கண்ணே, நீ வேணாதுங்க பேசுறதெல்லாம் கேட்டு நின்றுட்டு தாருங்க. நான் நேரா அந்த அரசு வீட்டுக்கு போறேன். அவனையும் அவன் குடும்பத்தையும் ஜோலியா முடிச்சிட்டு தான் மறுவேலை பாக்குறேன். ஏய் சும்மா இருமா, நீ வேற சோழி முடிப்பேன் கிளி முடிப்பேன்னுட்டு. அண்ணே, கையை உடைச்சு விட்டாங்கண்ணே. என்ன கையை உடைச்சு போட்டாங்க? கையை உடைச்சாங்களா? ஏன் கையில வாடா பக்கத்துல வா. என்ன கையை உடைச்சாங்க? கையை காட்டுறேன்.
கீழே நொறுங்கிட்டு மாமா என்ன எலும்பு. நோக்கிட்டாங்க எனக்கு கண்ணாடியா நொறுக்கிறதுக்கு முதல்ல இந்த மாலையை கழட்டு இது எதுக்கு இந்த மாலை ஐயோ போட்டுக்க மாமா முதல்ல கழட்ட கழட்டு. கூடாது மாமா. என்னது மாமா அது தொங்க போடணும் மாமா. ஏய், கழுத்துல ஒண்ணும் இல்ல. கிடக்கணும். பொறு, பொறு. கையை மெதுவா நீட்டுறா. மாமா. மெதுவா, மெதுவா, மாமா, மெதுவா. மாமா. அப்படியே நீட்டு, மாமா, நீட்டு, நீட்டு. வேண்டாம் மாமா. நீட்டுறா, ஒண்ணும் இல்லடா. பத்ரா வலிக்குது ஏய், மாமா. நீட்டுக்கிறேன்ல. வேணாம் நீட்டுறா மாமா. கையை.